வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குயிக் மேக்ஸ் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ குரூப் 1 கால்ஃபர் விட்டாங்க. ஸோ ஜனவரி 3 2021 எக்ஸாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1, 2, 2A, 4 ஆல்சோ. ஓகேவா, 4 ஆல்சோவும் இதே சிலபஸ் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 படிக்கிறவங்க, 2 படிக்கிறவங்க, 2A படிக்கிறவங்க, 4 படிக்கிறவங்க. ஸோ எல்லாமே இதை நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா. ஸோ யாருக்குன்னு நான் தனியாக போடல, எல்லாத்துக்குமே இது இருக்குது. குரூப் 4 இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஓகே, ஜியாகிரஃபி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கவர் ஆகும். ஓகேவா. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் மெட்டீரியலுக்கு எதுவும் நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதை குரூப் 4 இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. குரூப் 1, 2, 2A ஸோ இவங்களும் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சார் இப்போ குரூப் 1 மட்டும் தானே கால்ஃபர் வந்துருக்குது, அவங்க மட்டும் இதை பார்த்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, குரூப் 1, 2, 2A இவங்க 3 எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தான் ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ அதனால் நீங்கள் 3 பேர் இதை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் குரூப் 4 இருக்குதுங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸு அண்டு சிலபஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு எல்லாமே இந்த லெசன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜை அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற குரூப் 4 அதாவது குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கும் வரப்போகிற குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸுக்கும் அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கும் நம்ம இப்போ தயாராகிற வகையில் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகேவா. இது பார்த்திங்கன்னா யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனிட் 8க்கான வேர் டு ஸ்டடி பிளான், எங்கே படிக்கணும், எந்தெந்த லெசன் படிக்கணும், நான் போன தடவை சொல்லியிருந்தேன், அதை நான் போட்டு தரேன் அப்படின்ட்டு. இப்போ அதை போட்டாச்சு. ஸோ இதை நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஷெடியூல் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் டெஸ்ட் நம்பர் அண்டு டேட்டு, வகுப்பு, எந்த வகுப்பில் இந்த லெசன் இருக்குது, அதுக்கடுத்தது பாடத்துக்கான லெசன் என்ன, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருக்குது, 5ஆம் தேதி, அதாவது வர திங்கட்கிழமை இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் தமிழர் கலைகள் அப்படிங்கிற ஃபஸ்ட் அந்த லெசனை நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகணும். அதுக்கடுத்தது செகண்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 6ஆம் தேதியில் ரெடி ஆகணும். அது பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த 2 லெசன், சங்க காலமும் தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற 2 லெசனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது 6th அடுத்தது 8th. ஓகேங்களா. 8ஆம் தேதி தான் எக்ஸாமு. இடையில் ஒரு நாள் கேப் விட்ருக்குறேன். ஏன்னா இதுக்கு 4 லெசன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு 4 லெசன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு நாள் கேப் விட்ருக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்தது 4th டே. ஓகேங்களா. 4th டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு இங்கே நான் போட்டிருக்க பாருங்கள். 4th டே பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டேட் எப்போன்னு பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி. ஓகே. ஸோ இந்த 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா அடுத்த டெஸ்ட் நம்ம ரெடி ஆகிடணும். ஓகேவா. அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருக்குறோம். ஓகேவா. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள் அண்டு சமூக சமய சீர்திருத்தங்கள். எதுக்கு சார் 2 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இது 2ம் ஒரே நோட்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன வித்தியாசம் இருக்குதோ அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் படிங்க. ஓகேங்களா. ரொம்ப ஸ்லோ பண்ணிகிட்ருக்காதீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் படிங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 5. டெஸ்ட் நம்பர் 5 பார்த்திங்கன்னா 10th. ஓகேவா. 10ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கி வச்சுருக்கிறேன். ஸோ 2 11th ஸ்டாண்டர்ட் லெசன் கொடுத்துருக்குறேன். நவீனத்தை நோக்கி தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஓகேவா. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இதை கொடுத்துருக்குறேன். அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 6, அதுக்கு அடுத்த நாள் கொடுத்துருக்குறேன் 11ஆம் தேதி. ஓகேவா. அதில் நான் கொடுத்துருக்கிறது 6th ஸ்டாண்டர்டும் 7th ஸ்டாண்டர்டும் தான் கொடுத்துருக்குறேன். தென்னிந்திய அரசுகள், இதுவும் தென்னிந்திய அரசுகள் தான். ஓகேவா. பிற்கால சோழர்கள் அண்டு பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ காமனான நோட்ஸ் தான் இது இருக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் 7. அது 13ஆம் தேதி. பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி நடந்துச்சு. இப்போ 13ஆம் தேதி நடக்குது. ஓகேவா. ஒரு நாள் இடையில் நான் கேப் விட்டுருக்கிறேன். ஓகேவா. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் இங்கே இருக்கிறதுனால, ஓகேவா, லெசன்ஸு நிறையா இருக்கிறதுனால நான் ஒரு கேப் விட்டுருக்கிறேன். ஓகேவா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 3 லெசன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 லெசன்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் பெரிய லெசன்ஸாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இடையில் கேப் விட்ருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தது நம்ம படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 8. ஓகேவா, அது வந்து 14ஆம் தேதி. ஓகேங்களா, அது வந்து 14ஆம் தேதி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லெசன்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த 3 லெசன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 9, அடுத்தது 5ஆம் தேதி. ஓகேங்களா, அடுத்த நாளே வந்திருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெசன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 3 லெசன்ஸ் என்ன பண்ணுங்கள், 6th ஸ்டாண்டர்டில் 1, 11th ஸ்டாண்டர்டில் 2 கொடுத்துருக்குறேன். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட லெசன்ஸ் எல்லாம் முடியுது. யூனிட் 8ல் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் இதுதான். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது வந்து இது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் படிச்சிடலாம். ஓகேவா. 6 to 12th வரலும் திருக்குறள் அண்டு அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மட்டும் படிச்சிடலாம். இதில் வந்து அறிஞர் பொருள் அது இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வராது. ஓகேவா. ஏன்னா அவங்க வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி அமைச்சிட்டாங்க. ஓகேவா. குரூப் 2 2A 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்போம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி அமைச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதன்படி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் பொருள் அந்த இலக்கணம் அது இதெல்லாம் இங்கெல்லாம் இடமே கிடையாது. ஓகேவா. இப்போ நம்ம அதில் படிக்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறள் பற்றியும், அதுக்கடுத்து அந்த திருவள்ளுவர் கூறிய அந்த லைன்ஸு திருக்குறள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த திருக்குறள் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம படித்தோமா கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சு, யூனிட் 8 முடிஞ்சிருச்சு. ஸோ யூனிட் 8ல் கேட்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ 40 கேள்விகள் வந்து யூனிட் 8ல் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட் 8ல் சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஓகேவா, எத்திக்ஸு, இது எல்லாத்துலேயுமே கவர் ஆகும். தமிழ் புக்கு எல்லாத்துலேயுமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி குரூப் 1, 2, 2A, 4 ஆல்சோ. ஓகேவா. 4க்கும் கவர் ஆகும். நீங்கள் அதுக்கு ஒரு தனியாக ஒரு சிலபஸை வச்சுட்டு நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. ஸோ இதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்குது எல்லாருமே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதுக்கடுத்து சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இது புரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்தது டெஸ்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்ட்டு எப்பயுமே டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஈவினிங் 7 o'clock ஸ்டார்ட் ஆகும், 7 to 8. ஓகேங்களா. ஸோ 1 hourல் நீங்கள் வந்து டெஸ்ட்டு முடிச்சிடணும். உங்களுக்கு 7 o'clock பார்த்திங்கன்னா கரெக்டாக குரூப்பில் நம்மளுடைய குயிக் மேக்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்துடும் வித் 3 சாய்ஸோட. ஓகேங்களா. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். 3 சாய்ஸ் இருக்கும், 4 கொடுக்க மாட்டேன், 3 சாய்ஸ் தான் இருக்கும். ஓகேவா. நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கலாம். ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது ராங்காக இருந்தாவோ, கொஸ்டின்ஸ் ஏதாவது ராங்காக இருந்தாவோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா. அதுக்கான ஒரு நம்பர் நான் தருவேன். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ 7 மணிக்கு கரெக்டாக அப்பீர் ஆகிடணும். நீங்கள் நினைக்கிற டைமுக்கெலாம் வர முடியாது. ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் டீச்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் எல்லாமே பண்ணுறது எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு அப்பீர் ஆகிறது மட்டும்தான் எனக்கு வேணும். ஓகேங்களா. ஆன் டைமுக்கு நீங்கள் அப்பீர் ஆகுங்க. ஓகேவா. ஸோ அதை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டில் போயிட்டே இருக்கும். ஓகேவா. சரி, 7 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடணும் டெய்லியும். நான் இங்கே வந்து ஷெட்யூல் சொல்லிட்டேன். இந்த ஷெட்யூல் படி நீங்கள் என்ன பண்ணிட்டுனா கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:45 நீங்கள் ரெடி ஆகிடணும். நல்லா படிச்சுட்டு நல்லா ஆவலோடு எதிர்பார்க்குறவங்களாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை தான் பண்ணுவீங்க. ஏனோ தானே இருக்கிறவங்க டெஸ்ட்டுக்கும் வர மாட்டீங்க, அந்த டைமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் நல்லா படித்தா கூட அவங்க இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் பாசிட்டிவ் வாங்கினீங்கன்னா அது எனக்கு போதும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம குரூப்பில் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் 7 o'clock தான், வேறு எந்த டைமும் கிடையாது. நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் என்ன ஆயிடணும், அப்பீர் ஆயிடணும். ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குரூப்பை பற்றி ஓகேவா, இது வந்து டெலகிராம் சேனலும் ஓப்பன் பண்ணிட்டேன், யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ 2 லிங்க்குமே உங்கள்கிட்ட இருக்குது. இதை 2யுமே என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கண்டிப்பாக அனுப்புங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போட போகிற வீடியோஸும் சரி, நான் கொஷின்ஸ் எடுத்து செட் பண்ணி அண்டு உங்களுக்கு டெலகிராம் சேனல் மூலமாக கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பயனடையட்டும். இதை தடவை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், போஸ்டிங் வாங்கிடுங்க. நீங்கள் 4 வருஷமாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, 5 வருஷமாக படிச்சுட்டு சரி, ஒரு கைடு இல்லாமல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த தடவை கொடுக்குற கைடை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் ஓகேவா, இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க
ஓகேவா? பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் வரக்குள்ள ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் அந்த ஆல் ஆப்ஷனுங்க கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணுறோம். ஸோ யார்கிட்டையும் ஒரு பைசா கூட வாங்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூஸ் அடையட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1க்கும் 2க்கும் 2Aக்கும் 4க்கும் நம்ம படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளானு. ஓகேவா? வேர் டு ஸ்டடி பிளானு. இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். வேறு எதுவும் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே நான் நியூ புக்கில் தான் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஓல்டு புக்கில் கொடுக்க கிடையாது. ஏன் கொடுக்கல அப்படின்னா, நியூ புக்கை படிச்சிட்டிங்கன்னா ஓல்டு புக்கு இதுக்குள்ளே அடக்கம். ஓகேங்களா? ஓல்டு புக்கில் சொன்ன மேட்ரு, ஓல்டு புக்கில் சொல்லாத மேட்ரு ரெண்டுமே இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். டைம் இருந்தால் நம்ம ஓல்டு புக் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓல்டு புக் தேவையில்லை. ஓகேவா? இனிமேல் எல்லாமே நியூ புக் தான். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் பிளானு. இந்த யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ், 200க்கு 40 கொஸ்டின்ஸ் இதில் தான் கேட்க போகிறாங்க. அதனால் இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் டைம் எடுத்துருக்குறோம். அந்த 2 வீக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் தரவு பண்ணிட போகிறோம். ஓகேவா? எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் 9 போடலாம். இதேமாரியே யூனிட் 9 ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே நான் ஷெட்யூல் போட்டு ரெடியாக இருப்பேன். நான் இந்தமாரி தான் வச்சு நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, நாளான்னைக்கு மண்டே. ஸோ அன்றைக்கி மண்டே வந்து என்னது 5ஆந்தேதி 5/10/2020 அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் நல்லா பயபக்தியோடு நல்லா படிச்சுட்டு இது ஒரு டிஎன்பிசி எக்ஸாமாக நினச்சி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நல்லா போல்டாக அட்டன் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ சப்போர்ட் யூ. ஓகேவா? இது முழுக்க உங்களுக்கான ஒரு சேனல் தான் இது, வேறு யாருக்கும் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு பெனிஃபிட் அடையணும். ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை ஒரு தடவை நல்லா பார்த்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோவை நல்லா பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ.